மார்கழி பாடல்கள் திருவெம்பாவை 7வது பாடல். அன்னே இவையும் சிலவோ பல அமரர் உன்னற்கு அறியான் ஒருவன் இருஞ்சீரான் சின்னங்கள் கேட்ப சிவனென்றே வாய்த்திறப்பாய் தென்னா என்னா முன் தீசேர் மெழுகுப்பாய் என்னானை என்னரையன் இன்னமுதன் என்றெல்லோரும் சொன்னோம் கீழ் வெவ்வேறாய் இன்னம் துயிலுதியோ வல் நெஞ்ச பேதையர் போல் வாழா கிடுத்தியால் என்னே துயிலின் பரிசேலோர் எம்பாவாய் என்று பாடல் அமைந்திருக்கின்றது. உலகியலில் மூழ்கி தன்னை மறந்து தனது பிறப்பின் நோக்கத்தை மறந்து அந்த மாயத்துயிலில் ஆழ்ந்திருக்கக்கூடிய உயிர்களை எழுப்பும் முகமாக நமது மாணிக்க வாசகர் தம் பயணம் புறப்பட்டிருப்பதை நாம் கண்டு வருகின்றோம். அதில் இன்றைய தோழியை அவர் எப்படி அழைக்கின்றார் பாருங்கள். அன்னே என்று அழைக்கின்றார், அன்னையே என்று அழைக்கின்றார். அவ்வளவு மதித்து ஒரு பெண்ணை அழைக்கின்ற பண்பாடு நமது நாட்டினுடையது என்பதில் நாம் பெருமிதம் கொள்ள வேண்டும். மற்றவர்கள் தேனே மானே என்பதோடு நிறுத்திக் கொள்கிறார்கள். இது நமது நாட்டினுடைய பண்பாடு. பெண்ணை அன்னையாக, பெற்றவளை கடந்தும் மற்ற பெண்களையும் அன்னையாக பாவித்து அழைப்பது என்பது மிகப்பெரிய கலாச்சாரத்தினுடைய அடையாளமாக இருக்கின்றது. அன்னையே இவையும் சிலவோ, இறைவனுடைய பெருமையை சொல்லி முடிக்க முடியுமா? பல அமரர் உன்னற்கு அறியான், அமரர்களால் தேவர்களால் சிந்திக்கவும் இயலாதவனாக இருக்கின்றான், அவர்களுடைய சிந்தனைக்கு எட்டாதவனாக இருக்கின்றான். ஏனென்றால் இறை சிந்தனை ஏற்படுவதற்கே மண்ணுலக வாழ்வு வேண்டும். அதை நினைத்துதான் ஒவ்வை அரிதறிது மானிடராய் பிறத்தலரிது என்றார். இந்த மண்ணுலகில் மானிடராய் பிறந்தவர்களுக்கு மட்டுமே அந்த உணர்வு வாய்க்கும். ஆக தேவர்களுக்கும் கிட்டாத பேரு இது. தேவர்களுக்கு ஆணவ மலம் இருக்கும், அவர்களிடத்தில் கர்வம் இருக்கும், அவர்களால் பக்தியில் ஈடுபட்டு இறைவனை அடைந்துவிட முடியாது. அப்படியே அவர்கள் பக்தி தவம் முதலானவற்றில் ஈடுபட வேண்டுமானால் அவர்கள் பிறப்பிடித்து வர வேண்டும் மண்ணுலகத்திற்கு. மண்ணுலகம் பாவங்களை கழுவுவதற்காக இறைவனால் செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஏற்பாடு. இந்த பூமியில் சென்று பிறக்காமல் நாம் நாட்களை வீணாக்கி கொண்டிருக்கின்றோம் என்று தேவர்களே புலம்புவார்களாம். இந்த பூமி, இந்த பிறப்பு சிவன் உய்ய கொள்கின்ற ஆறு, இறைவன் நம்மை ஆட்கொள்ள ஏற்படுத்தியிருக்கக்கூடிய வழி என்றும் தேவர்கள் விரும்பி அவர்கள் இந்த மண்ணில் பிறக்க ஆசைப்படுவார்களாம். ஆக அந்த வாய்ப்பை பெற்றிருக்கக்கூடிய நாம் எப்படி நடந்து கொள்வது? நாம் நாளை பொழுதை எவ்வளவு பக்தி சிந்தனையுடன் கழிக்க வேண்டியிருக்கின்றது. அதுதானே நாம் வந்த வேலை. வந்த இடத்தில் வேலையை செய்யாமல் தூங்கலாமா? நாடகம் பார்க்க சென்ற ஒருவன் கோணியோடு சென்றானாம். வினோபாவினுடைய எடுத்துக்காட்டு. கோணியோடு சென்று நாடகம் துவங்குகின்ற நேரத்தில் அதை விரித்து படுத்தவன் நாடகம் முடிந்ததும் அதை மடித்து கொண்டு புறப்பட்டு விட்டானாம். அவனுக்கு என்ன அனுபவம் கிட்டிருக்கும்? அப்படியா வாழ்வை கழிப்பது? இந்த நாடக மேடையில், இந்த உலகம் என்கின்ற நாடக மேடைக்கு வந்திருக்கக்கூடிய நாம் நமது பாத்திரத்தை ஏற்று நடிக்க வேண்டும். இங்கு நடக்கின்ற அனுபவங்களை பெற்று ஈடேற வேண்டும். அதை விடுத்து அந்த நல்ல மார்க்கங்களில் செல்லாமல் நாட்களை வீணாக கழித்து விட்டோமேயானால் அந்த கோடியில் உறங்கிய கோமாளியை ஒத்துதானே இருப்போம். எனவேதான் மாணிக்கவாசகர் மிக அன்பாக துயிலெழுப்பி கொண்டு வருவதை நாம் பார்க்கின்றோம். அன்னே இவையும் சிலவோ பல அமரர் உன்னற்கு அறியான், தேவர்களால் அவருடைய சிந்தனைக்கும் எட்டாதவனாக இருக்கக்கூடிய சிவபெருமான் உன்னற்கும் அறியான் ஒருவன். ஒருவன் நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் அழைத்துக் கொள்ளுங்கள். இறைவன் ஒருவன், ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் நன்றே நினைமின். திருமூலர் கூறுகிறார், ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும். ஒருவன்தான் இறைவன். அந்த ஒருவன் இரும் சீரான், அவனுடைய சிறப்பு மிக பெரிது. உலகை படைத்து காத்து அருளி வருகின்றவன் ஒருவன். அப்படி என்றால் விஷ்ணு என்று யாரை சொன்னோம், பிரம்மா என்று யாரை சொன்னோம் என்றால் அந்தந்த தொழிலை செய்கின்ற பொழுது அந்த இறைக்கு நாம் தான் அடையாள பெயரிட்டோம். காக்கின்ற பொழுது விஷ்ணு, படைக்கின்ற பொழுது பிரம்மன், அடிக்கின்ற பொழுது ருத்திரன் என்று நாம் தான் அடையாளப்படுத்தினோம். இறை ஒன்று. எத்தனை பேர்கள் வேண்டுமானாலும் வைத்து அழைத்துக் கொள்ளுங்கள், இறைவன் ஒன்று. இன்னும் பல மதங்களில் அழைக்கப்படுகின்ற பெயர்கள் இன்னும் கோடியாக பெருகினாலும் இறைவன் ஒன்று. அங்கு நாம் கட்சியெல்லாம் உருவாக்க முடியாது. அதைவிட மடமை வேறு எதுவும் கிடையாது. இறைவன் ஒருவன். ஒருவன் இருஞ்சீரான். இதுதான் மாணிக்க வாசகர் இடத்தில் இருக்கக்கூடிய தெளிவு. மாணிக்க வாசகரை அயல் நாட்டவர்களும் கொண்டாடுகிறார்கள். காரணம் என்னவென்றால் அவரிடத்தில் இருக்கக்கூடிய பொதுமை, தெளிவு. அதுதான் அறிவு எல்லா இடங்களிலும் கொண்டாடப்படுகின்றது. ஞானியை எப்படி அவர்கள் விட்டு வைப்பார்கள்?
ஒருவன் இரும் சீரான். இறைவன் ஒருவன், தேவர்களாலும் அவர்களுடைய சிந்தனைக்கும் எட்டாதவனாக இருக்கக்கூடிய ஒருவன் இரும் சீரான். அவனுடைய பெருமைக்கு அளவே கிடையாது. பெரிய புகழை உடையவன், சிறப்பை உடையவன். எது சிறப்பு, எது பெருமை? அவனுடைய படைப்பை பாருங்கள். அதற்கு பக்கம் பக்கமாக எழுத வேண்டுமா என்ன? அவனுடைய படைப்புகள் தான் பக்கங்கள். அவனுடைய படைப்பு தான் புராணங்கள். புரட்டி பாருங்கள். புல்லை பாருங்கள், புழுவை பாருங்கள், மரத்தை பாருங்கள், மலரை பாருங்கள், நீர்த்துளியை பாருங்கள். ஆச்சரியத்தில் ஆழ்ந்து போவீர்கள். அதுதான் அவனுடைய சீர்மை, அதுதான் படைப்பாளனுடைய பெருமை. படைப்பாளனை கொண்டாடுவதென்றால் படைப்பைத்தான் கொண்டாட வேண்டும். படைப்புத்தான் படைப்பாளனுடைய சிறப்பை எடுத்து சொல்லும். படைப்பை பாருங்கள். உலகத்தை உன்னிப்பாக, நம்மையும் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய இயற்கையும் கவனித்தாலே போதும். படைத்தவன் சீர்மை நிரம்பியவன், இரும் சீரான். அதை சொல்லி முடிக்க முடியுமா அந்த பெருமையை? அப்படியும் இல்லை என்பார்கள் சில பேர். அவர்களை நினைத்தால் ஆச்சரியமாகத்தான் இருக்கிறது. சூரியன் வருவது யாராலே, சந்திரன் வருவது யாராலே, யார் இதற்கெல்லாம் அதிகாரி என்று ஆச்சரியப்பட தோன்றுகின்றது தானே. ஆனால் எதுவுமே இல்லை என்று எப்படித்தான் உரைக்கிறார்கள். ஆச்சரியமாகத்தான் இருக்கின்றது. சரி, அந்த இரும் சீரான் ஒருவனாக இருக்கக்கூடிய இறைவன் பெரும் புகழ் படைத்தவன், இரும் சீரான். சின்னங்கள் கேட்ப அந்த சிவ சின்னங்கள் கோயிலில் எழுப்பப்படுகின்ற பொழுதே, சங்குகள் ஓதப்படுகின்ற பொழுதே, சிவன் என்றே வாய் திறப்பாய். நீ சாதாரணமானவளா? நீ இப்படி உறங்கி கிடக்கலாமா? உன்னுடைய இயல்பு என்ன? நீ எப்படி நடந்து கொண்டாய்? சின்னங்கள் கேட்டாலே சிவன் என்றே வாய் திறப்பாய். சிவ சிவ என்று சொல்லி நமது பாவத்தை, நாம் சொல்லில் செய்கின்ற பாவத்தை, நாம் எண்ணங்களில் செய்கின்ற பாவத்தை, நாம் செயலில் செய்கின்ற பாவத்தை எல்லாம் துடைத்து கொள்ளலாம் தானே. அதை தானே நீ செய்து கொண்டும் இருந்தாய். சின்னங்கள் கேட்ப சிவன் என்றே வாய் திறப்பாய். தென்னா என்னா முன், தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்று அந்த பக்தர்கள் தொங்குவதற்கு முன்பாக தென்னா என்றாலே தீசேர் மெழுகோப்பாய், உருகி குடைவாயே. அப்படிப்பட்டவளா உறங்கிக் கொண்டிருக்கின்றாய், அப்படிப்பட்டவளா உறங்கிக் கொண்டிருக்கின்றாய். ஆக இன்று எழுப்பு கொண்டிருக்கக்கூடிய இந்த தோழி சற்று பக்குவமானவள். அதனால்தான் துவக்கமே அப்படி இருக்கின்றது. அன்னி என்று அழைத்தார் பாருங்கள். மதிப்புக்கு உரியவளாக இருக்கின்றாள். அவள் பக்குவமான தோழியாக இருக்கின்றாள். இன்று ஏதோ அசதி போலும் உறங்கிக் கொண்டிருக்கின்றாள். அதனால்தான் மிக மரியாதையாக அன்னே அன்னே என்று அழைத்தார். நீ எப்பொழுதும் சின்னங்கள் கேட்ப சிவன் என்றே வாய் திறப்பாய். தென்னா என்னா முன் தீசேர் மெழுகொப்பாய். இப்பொழுது என்ன நேர்ந்தது உனக்கு? ஏன் இவ்வளவு வசதி? என் நானே என்னறையன் இன்னமுதென்று எல்லோரும் சொன்னோம் கேள் வெவ்வேறாய். இறைவனுடைய பெருமையை பல விதமாக நாங்கள் சொல்லிக்கொண்டே வருகின்றோம். அவர் எங்களுக்கு அமுது போன்றவன். ஆமாம், நஞ்சை தான் உண்டு உலகத்தை காத்தவன். அமிர்தம் தானே, அமுதம் தானே. தியாகராஜன் அந்த இறைவனுடைய பெருமையை பல விதமாக நாங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கின்றோம். நாமத்தை கேட்டாலே உருகுகின்றவள் இறைவனுடைய பெருமையை பாடவும் உறங்கிக் கொண்டிருக்கின்றாயா? இது என்ன ஆச்சரியம் என்று கேட்கின்றார். சின்னங்கள் கேட்ப சிவன் என்றே வாய் திறப்பாய். தென்னா என்னா முன் தீசேர் மெழுகொப்பாய். என்னானை என்னறையன் நின்று முதன் என்று எல்லோரும் சொன்னோம் கேள்வி வேறாய். இன்னும் தொழிலதியோ? இன்னுமா தூங்குகின்றாய்? உனக்கு எப்படி அந்த உணர்வு அற்று போனது? உன்னுடைய இயல்பு எப்படி திரிந்து போனது? மிக கவனமாகத்தான் நாம் இருக்க வேண்டியிருக்கின்றது. நாம் தெளிவாக இருக்கின்றோம். நாம் மிக உயர்ந்த பக்குவத்திற்கு வந்து சேர்ந்து விட்டோம் என்று நினைத்தோமேயானால் அத்தகைய மயக்கம் வந்தாலும் ஆபத்துத்தான். ஏனென்றால் இந்த மாயை வலுவானதாக இருக்கின்ற பொழுது ஏதோ ஒரு இடத்தில் நம்மை இடறச் செய்துவிடும். கவனமாகத்தான், ஒவ்வொரு கணமும் கவனமாகத்தான் கடந்து வர வேண்டும். அடியார்களுக்கும் அது ஏற்படுவது உண்டு தானே. அப்படித்தான் நேர்ந்திருக்கின்றது இந்த அடியாருக்கு. அத்தனை உருக்கமும் பக்தியும் உடையவள் அதை மறந்து உறங்கிக் கொண்டிருக்கின்றாள். இன்னமும் துயிலதியோ? ஆக தினசரி தற்சோதனை வேண்டி இருக்கின்றது. நான் எனது பாதையில் சரியாக சென்று கொண்டிருக்கின்றேனா? நான் எனது மார்க்கத்தில் பிடிவாதமாக கம்பீரமாக நடையிட்டு கொண்டிருக்கின்றேனா? எங்கேனும் சறுக்கல் ஏற்படுகின்றதா என்று தற்சோதனை செய்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம். எத்தகையவரும்
எத்தகையவரும் தன்னை அடிக்கடி தற்சோதனை செய்து கொள்வது மிக மிக அவசியம். இன்று இந்த விரைவு உணவுகள் அவையெல்லாம் வந்துவிட்ட பிறகு உடலை அடிக்கடி சோதித்துக் கொள்கிறார்கள், உடல் ஆரோக்கியத்தை சோதித்துக் கொள்கிறார்கள். அது போதாது. நமது ஆன்மாவினுடைய ஆரோக்கியத்தை, நமது வாழ்வினுடைய ஆரோக்கியத்தையும் கூட நாம் சரியான பாதையில், சரியான திட்டமிட்ட பாதையில் சென்று கொண்டிருக்கின்றோமா, இலக்கை நோக்கி முன்னேறி கொண்டிருக்கின்றோமா என்று சோதித்துக் கொள்வது மிக அவசியம். சோதிக்கவில்லை என்றால் இப்படிப்பட்ட தவறுகள் நடக்கும். தன்னுடைய நெறி மறந்து, கொள்கை மறந்து, பக்தியை மறந்து, இதோ உறக்கம், மயக்க உறக்கம், இன்னமும் துயிலுதியோ, உன்னுடைய இயல்பு மாறிவிட்டதே, இது எப்படி நேர்ந்தது? என்னானே என்னறை என் இன்னமுதனென்று எல்லோமும் சொன்னோம் கேள் வெவ்வேறாய் இன்னம் துயிலுதியோ, உன்னுடைய கரைந்து உருகுகின்ற நெஞ்சம் காணாமல் போய்விட்டதே, வன் நெஞ்ச பேதையர் போல் வாளா கிடத்தியால். வன்மை பெற்ற நெஞ்சமுடைய பேதையர்களைப் போல, பேதையர் நெஞ்சம்தான் கல்லென கிடக்கும், அறிவார்ந்த நெஞ்சம் இழகும். அறிவார்ந்த நெஞ்சம் இழக்கமுடையதாக இருக்கும். அது பொருட்படுத்தும். தான் காண்கின்ற கேட்கின்ற அனைத்தையும் சிந்தித்து செயல்படும் தானே, ஆக அது இழகி இருக்கும். மடம்பட்ட நெஞ்சம் கல் போல கிடக்கும். வன் நெஞ்ச பேதையர் போல் என்று எவ்வளவு அழகான சொல்லாட்சி பாருங்கள். அவருடைய நெஞ்சமும் வன்மையாக இருக்கின்றது, பேதைகளாகவும் இருக்கிறார்கள். பேதைகளாக இருப்பதனால்தான் வன் நெஞ்சமுடையவர்களாக இருக்கிறார்கள், சிந்தனையற்றவர்களாக இருக்கிறார்கள். வன்னெஞ்ச பேதையர் போல் வாளா கிடத்தியால். நீ சிறந்த பக்தை, ஆனால் மிக ஆச்சரியமாக பேதையர்களைப் போல நீ வாளா கிடத்தியாய், சும்மா கிடக்கின்றாய், உறங்கியே கிடக்கின்றாய். என்னே துயிலின் பரிசு? பரிசு என்பது இங்கு பரிசு அல்ல, பரிசு என்பது இங்கு பரிசு அல்ல, தன்மை. துயிலினுடைய தன்மைதான் என்னே என்று வியக்கின்றார். எல்லாமே ஆச்சரியம்தான். இறைவனுடைய படைப்பில் துயிலும் ஆச்சரியம்தானே. நம்மை ஆசுவாசப்படுத்தி தாலாட்ட இரவை படைத்து நமக்கு உறக்கத்தையும் படைத்த அந்த கருணையை என்ன சொல்வது? இந்த துயிலினுடைய இயல்பை பாரேன், இது மாபெரும் ஆச்சரியம். இது உன்னை மாற்றிவிட்டதே. நீ எவ்வளவு அறிவார்ந்தவள், எவ்வளவு பக்தியில் சிறந்தவள், ஆனால் உன்னை உறங்க வைத்து விட்டதே. உன்னை வன்னெஞ்ச பேதை போல் ஆக்கியிருக்கின்றதே. இந்த துயிலினுடைய பெருமையை, இந்த துயிலினுடைய வலிமையை தான் என்ன சொல்வது? இது மாயையினுடைய வடிவமாகி உன்னை மயக்கி உறங்க வைத்திருக்கின்றதே, இதை என்ன சொல்வது என்று ஆச்சரியப்படுகின்றார். இது மாணிக்கவாசகர் யாரோ ஒருவரை எழுப்புவதற்காக பாடிவிட்டு சென்றிருக்கின்றார். அதை பாராயணம் செய்தால் போதும் என்று நினைத்து விடாமல், நமக்கு கலக்கமும் மயக்கமும் நேர்கின்ற காலங்களிலெல்லாம் இதை நினைவூட்டி தெளிதல் வேண்டும். இந்த இலக்கியங்களுடைய நோக்கமும் அதுதான். இந்த 30 நாள் பாராயணம் போதாது, அது 365 நாட்களில் அது தொடர வேண்டும். அதை நாம் நமது வாழ்வினுடைய பயிற்சியாக்கி, நமது சித்த தெளிவிற்கு, நமது அறியாமை தூக்கத்திலிருந்து நாம் தெளிவதற்கு அருமருந்தாக்கி தொடர்வோமேயானால் இந்த பாராயணம் பயனுள்ளதாகும் என்பதை சிந்தித்து கொண்டு, இத்தகைய சிந்தனையை சிந்திப்பதற்கு, இத்தகைய எண்ணங்களை சிந்திப்பதற்கு வாய்ப்பளித்திருக்கக்கூடிய இறைக்கருணைக்கும், அந்த இறைக்கருணையை நமக்கு வடித்து கனியும் சாராக உயிர்களின் தாகம் தீர தந்திருக்கக்கூடிய மாணிக்கவாசக பெருந்தகைக்கும் நமது நன்றியை பாராட்டிக்கொண்டு விடைபெறுகின்றோம். நன்றி.